அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய அதாவது நாளை முதல் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன 3 முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 1/7/2025 அதாவது நாளை முதல் பார்த்தீங்கன்னா, இந்த என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச்ஏஏஒய் அட்டை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைகளும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, கட்டாயம் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளும் சரி, குடும்ப உறுப்பினர்களும் சரி, கட்டாயம் கைரேகை கைவிரல் பதிவு செய்யணும். இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக முக்கியமான அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் கண்டிப்பா கட்டாயம் நீங்க ஆதார் நம்பர் அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே கட்டாயமாக்கப்பட்டிருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நீங்க கண்டிப்பா செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு எந்த விதமான ரேஷன் பொருட்களும் கிடையாது. புதுசா நீங்க ரேஷன் அட்டை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது என்னன்றத தெளிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய ஜூலை 2ஆம் வாரத்திலிருந்து இந்த என்பிஹெச்ஹெச் இந்த 3 அட்டைகளுக்கும் 4000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கப் போவதாக சற்று முன்பு அறிவிப்புகள் கிடைச்சிருக்குதுங்க. அந்த அப்டேட்டை பத்தின அப்டேட் பார்க்கலாம். அதற்கு எங்க போயிட்டு நம்ம விண்ணப்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவை, என்னைக்குல இருந்து இந்த ஸ்கீம் ஓபன் ஆகுது அப்படின்றத அப்டேட்டுமே பார்க்கலாம். அதை தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கான டேட் கொடுத்திருக்கிறாங்க. அதை பத்தின முழுமையான தகவல் பார்க்கலாம். ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் இந்த ஸ்கீமுக்கு மீண்டும் நீங்க விண்ணப்பிக்கலாம். புதுசா இப்பதான் ரேஷன் அட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிட்டேன், அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த ஸ்கீம்ல பார்க்க போறோம். இந்த வீடியோல தெளிவா துல்லியமா இருக்க போகுதுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாவே நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஜூன் 30ஆம் தேதியே கடைசி. அது இன்னைக்குதான் கடைசின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதற்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? தவறினால் ரேஷன் கார்டு ரத்தாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது என்ன ரீசன், என்ன ஏது அப்படின்றத தெளிவா சொல்றேன். தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்னன்னா, இப்போ 2025 டு 2026ஆம் ஆண்டுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல முதல் மாற்றமாக ரேஷன் அட்டைகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இப்போ வெளிநாடுகளுக்கு சென்றவர்களும் அங்கே போயிட்டு குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில் ஆனவங்களும் அவங்களுடைய பெயர்கள் இன்னும் தமிழ்நாட்டுல அவங்களுடைய குடும்பத்துல இருக்கு. அவங்களுக்கு சேர்த்துதான் தமிழக அரசு என்ன பண்றாங்க, அரிசி வழங்கி வராங்க. அவங்களும் சேர்த்துதான் அரிசி எல்லாம் அனுப்புறாங்க. சோ இது ஒரு முறைகேடு. ஆளே இல்ல தமிழ்நாட்டுல, ஆனா அவங்களுக்கு அரிசி வழங்குறது ஒரு முறைகேடு. இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாம இறந்து போனவர்களுடைய பெயர்கள் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நீக்காமலேயே அவங்களுக்குமே தமிழக அரசு அரிசி இது வரைக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா டேட் டெத் சர்டிபிகேட் வாங்கினாதான் அந்த ரேஷன் அட்டைகள் இருந்து அவங்களுடைய பெயர் நீக்கப்படும். இவங்களே போயிட்டு நீக்கணும். ஓகேங்களா? ஸோ நீக்காமனால அவங்களுக்கும் சேர்த்துதான் அரிசி வழங்கிட்டு வருது. ஸோ இந்த முறைகேடுகளை அனைத்துமே தவிர்ப்பதற்காக தான் இந்த முறைகேடுகளை எல்லாமே நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிபந்தனைகள் எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால இது எல்லாமே நம்ம சரி கட்டணும், இது எல்லாமே முறைகேடுகளை தவிர்க்கணுன்றதுக்காக
அனைவரும், அதாவது குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் கைரேகை கைவிரல் பதிவு செய்யணும். இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஒரு வேளை நீங்க நான் ஏன் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டீங்க, நான் பதிவு செய்யல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் கட்டாயம் 100% ரத்து செய்யப்படும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, 2 தடவை வந்து கைரேகை கைவிரல் பதிவு செய்யறத நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க கைரேகை கைவிரல் பதிவு செய்யறதோட சிஸ்டம்ங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இல்லையா? இது வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தர் கைரேகை கைவிரல் பதிவு செஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு குடும்பத்துல இப்ப 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 பேருமே கட்டாயம் கைரேகை கைவிரல் பதிவு செஞ்சே ஆகணும். இது கட்டாயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு குடும்பத்துல வந்து 2 பேர் 5 பேர் இருப்பீங்க. அதுல 3 பேர் தான் கைரேகை வச்சிருக்கீங்க. இன்னும் 2 பேர் வைக்கல அப்படின்னா அந்த 3 பேருக்கு மட்டும் தான் அடுத்த மாதம் அரிசி, பருப்பு, எண்ணெய் இது எல்லாமே வழங்குவாங்க. அந்த அட்டைக்கு வந்து அலர்ட் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி தாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வெளியூர்ல இருக்கிறேன். நான் வந்து இந்த மாசம் வர முடியாது. ஆனா கண்டிப்பா நான் வருவேன். வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு லீவ் கிடைக்கல அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்திலேயே பக்கத்துல எந்த ரேஷன் கடை இருக்குதோ அங்க போயிட்டு பிஓஎஸ் அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல்ன்ற இந்த சிஸ்டம் இந்த மிஷின்ல வந்து நீங்க எந்த இடத்துலயுமே வந்து எல்லா இடத்துலயுமே நீங்க கேஒய்சி வந்து பண்ணிக்க முடியுங்க. சரிங்களா? சோ இதுதான் இந்த வீடியோல முதல் அப்டேட்டா பாக்குறது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதார் நம்பரையுமே கண்டிப்பா நீங்க விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி அப்டேட் செய்யணுங்க. சோ இந்த ஆதார் அப்டேட்டுமே கட்டாயமாக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த ஆதார் வச்சுதான் உங்களுடைய வெரிஃபை பண்ணுவாங்க. சோ அதனால ஆதார் அப்டேட் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய மொபைல் நம்பர் கட்டாயம் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க அப்டேட் செஞ்சே ஆகணுங்க. ஏன்னா நீங்க எவ்வளோ பொருட்கள் வாங்க போறீங்க, அதே மாதிரி எவ்வளவு விலையில உங்களுக்கு தராங்க, ஸோ என்னென்ன பொருட்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உங்க ரேஷன் அட்டைக்கு வந்து விளம்பரம் தராங்க, ஸோ அது மட்டும் இல்லாம என்ன விலையில உங்களுக்கு வந்து விற்பனை செய்யறாங்கன்ற முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு இன்டிமேஷன் மெசேஜே வந்து உங்களுக்கு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ அப்டேட்டை நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ அடுத்ததான் வந்து 2வது அப்டேட்டை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஜூலை 2ஆம் வாரத்திலிருந்து இந்த என்பிஹெச்ஹெச்-பிஹெச்ஹெச்-ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகையா கிடைக்க போகுதுங்க. இது சிறு குறு விவசாயிகளுக்கும் அடங்கும். ஓகேங்களா? அது என்னன்னா பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 2000 மட்டும்தான் 20வது தவணையா கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க 6000 ரூபாயா மாத்திருந்தாங்க. அதை வந்து இப்போ குறைச்சி 4000 ரூபாயாக 4000 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வெளியாக போகுதுங்க. அதற்கான ஸ்கீம் வரப்போகின்ற முதலே அப்டேட்டையும் நான் கொடுத்தாச்சுங்க. சரிங்களா? சோ இந்த ஸ்கீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நெட் சென்டருக்கே போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். சோ அது கன்ஃபார்ம் ஆகும்போது நான் கன்ஃபார்மா இன்னொரு அப்டேட்டுமே சொல்றேன். சரிங்களா? அடுத்ததா கடைசி அப்டேட் என்னன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 2024 தான் இந்த ஸ்கீம் வந்து ஓபன் பண்ணாங்க. இந்த ஸ்கீம்ல வந்து கிட்டத்தட்ட 2,84,00,000 பேருக்கு மேல வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல 1,16,00,000 பேருக்கு மட்டும்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் வந்து மாதம் மாதம் அவர்களுடைய அக்கௌண்ட்ல வந்து வரவு வைக்கப்பட்டு வருது. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க மொத்தம் 1,80,00,000 பேருக்கு மேல விண்ணப்பிச்சு ரிசல்ட் அதாவது பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனாங்க. சோ இவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா மீண்டும் ஓகேங்களா இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 9,000 இடங்கள்ல விண்ணப்பிக்கிறதுக்கான அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. முகாம்கள் இட்டிருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே விண்ணப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த முகாம்கள் எங்க நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்லயுமே தான் இந்த முகாம்கள் நடக்குதுங்க. இந்த முகாம்ல போயிட்டு நீங்க வந்து எல்லாமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? சோ விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தடவை வந்து கண்டிப்பா உங்களுடைய பேங்கோட பாஸ்புக் வந்து ஆதார்ல அப்டேட்ல இருக்கணும், மொபைல் நம்பர் அப்டேட்ல இருக்கணும், பான் கார்டு அப்டேட்ல இருக்கணுங்க. கரெக்டா இதோட எல்லாமே ஜெராக்ஸ்ல இருக்கணுங்க. சரிங்களா? இது எல்லாமே கண்டிப்போங்க. உங்களுக்கு இந்த தடவை ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சரிங்களா? சோ இன்னைக்கான ஸ்கீம் இதுதான். இந்த ஸ்கீம் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. வெல்கம்.